மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர். காப்போத உயர்தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் தொடர்பான காணொளிகளை இணையம் வழியாக யூடியூபிலே பதிவேற்றி வருகிறேன். அது தொடர்பான காணொளிகளை நீங்கள் என்னுடைய முன்னைய யூடியூப் சேனலிலும் அதேபோல் இந்த யூடியூப் சேனலிலும் தாராளமாக பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான பகுதி 1 வினாக்கள் பற்றிய ஒரு பார்வை. 10 வினாக்களாக நாங்கள் வழமையாக பார்த்து வருவது வழமை. அதேபோல் இது அண்மையிலே நிகழ்நிலை பரீட்சைக்காக இந்த வினாக்கள் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த வினாக்களை மேற்கொண்ட மாணவ செல்வங்கள் அளித்த விடைகளை வைத்து அவர்களுக்காக வழங்கப்படுகின்ற விளக்கமாக இந்த காணொளி அமைகிறது. இந்த நிகழ்நிலை பரீட்சையை நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அதற்குரிய லிங்க் தருகின்றேன். அந்த லிங்க் கூடாக சென்று முதலிலே அந்த பரீட்சையை நீங்கள் முயற்சி செய்த பின்பு இந்த விளக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும். இதுபோன்ற பரீட்சைகள் அதேபோல் காணொளிகளை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்களால் பயனடைந்து கொள்ளுவார்கள். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய காணொளிக்கு செல்வோம். 10 வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த 10 வினாக்கள் முதல் 10 வினாக்களிலே பங்கு பெற்றிய மாணவர்களை பொறுத்தவரை 2 தொடக்கம் 9 வரையான புள்ளிகளை இவர்கள் பெரும்பாலும் பெற்றிருக்கிறார்கள். சில இடங்களிலே புள்ளிகளிலே 10 புள்ளியை யாரும் பெற்றிருக்கவில்லை. அதேபோல் 0, 1 ஆகிய புள்ளிகளை கூட பெறவில்லை. பெரும்பாலானவர்கள் 4க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை இந்த பரீட்சை 34 மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அதிகளவானவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 9 பேர் இந்த பரீட்சையை செய்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் பிள்ளைகள், முதலாவது வினாவை பார்ப்போம். முதலாவது வினா, சிந்துவெளி நாகரிக காலத்தில் நிலவியதாக கருதப்படும் வழிபாட்டு முறைகளை கொண்ட தொகுதி. அப்போ எங்களுடைய இந்து சமய நாகரிக மரபிலே எங்களுடைய இந்து நாகரிகத்தினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அகழ்வு ஆய்வுகளின் அடிப்படையிலே கிடைக்கப்பெற்ற தொல்லியல் மூலாதாரங்களின் அடிப்படையிலே சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து எங்களுடைய நாகரிகத்தின் வரலாற்றை நாங்கள் ஆரம்பிப்பது வழமை. அந்த வகையில் சிந்துவெளி நாகரிகத்தில் நிலவியதாக கருதப்படுகின்ற வழிபாட்டு முறைகளை கொண்ட தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு சரியான விடை பசுபதி வழிபாடு, தரைப்பெண் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய 4வது தொகுதி சரியான விடை. இந்த விடையை பெரும்பாலான மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏனைய விடைகளையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்போ முதலாவது விடை பார்த்தீர்களாக இருந்தால் பசுபதி வழிபாடு, ரிஷி வழிபாடு. இங்கு பசுபதி வழிபாடு சிந்துவெளியில் இருந்தது. ஆனால் ரிஷி வழிபாடு என்று சொல்லப்படுவது வேத காலத்திலே தான். வேத காலத்தில் இல்லறத்தானுக்கு கூறப்பட்ட 5 யாகங்கள் அல்லது 5 யக்ஞங்கள் என்று சொல்லுவோம். அந்த 5 யக்ஞங்களிலே இந்த ரிஷி வழிபாடு ஒன்றாக இருந்தது. சிந்துவெளியை பொறுத்த வரைக்கும் ஒரு முத்திரை ஒன்றிலே மதகுரு போன்ற ஒருவருடைய சிற்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது பூ வேலைப்பாட்டுடன் கூடிய ஒரு மேலாடை அணிந்த ஒருவருடைய சிற்பம், அது மதகுரு போல இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இன்னும் ஒரு முத்திரையிலே விலங்குகள் சூழ ஒரு யோகி ஒருவர் கால்களை மடித்து இருப்பதைப் போல, தியான கோலத்திலே இருப்பதைப் போல ஒரு முத்திரை எங்களுக்கு கிடைத்துள்ளது. இவற்றை வைத்துக்கொண்டு அங்கு ரிஷிகள் அல்லது மதகுரு போன்றவர்கள் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். தவிர அந்த ரிஷிகள் வழிபடப்பட்டார்களா என்ற வினாவுக்கு எங்களுக்கு விடை கிடையாது. ஆக வேத காலத்திலே தான் ரிஷி வழிபாடு இருந்திருக்கிறது. எனவே இங்கு ரிஷி வழிபாடு என்பது பொருத்தமற்றது. 2வது விடை பிதிர் வழிபாடு, வீரபத்திரர் வழிபாடு. பிதிர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் வேத காலத்திலே வரக்கூடிய ஒரு வழிபாடு. இல்லறத்தானுக்குரிய கடமைகள், அந்த பஞ்சமகா யக்ஞங்கள் என்று சொல்லுவோம். அந்த பஞ்சமகா யக்ஞங்களிலே இந்த பிதிர் வழிபாடும் ஒன்று. வீரபத்திரர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய மூர்த்தங்களிலே, மகேஸ்வர மூர்த்தங்களிலே ஒன்றாக சொல்லப்படுபவர் வீரபத்திரர். அதாவது தக்கனுடைய யாகத்தை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய
வியர்வையிலிருந்து தோன்றியவராக, உக்கிரத்திலிருந்து வெளிப்பட்டவராக கூறப்படுபவர் வீரபத்திரர். இந்த வீரபத்திரரை பொறுத்தவரையும் விஜயநகர நாயக்க மன்னர்கள் தங்களுடைய குலதெய்வமாக வீரபத்திரரை வெளிப்பட்டிருக்கிறார்கள். விஜயநகர மன்னர்களுடைய குலதெய்வமாக வீரபத்திரர் காணப்பட்டிருக்கிறார். லெபாஷி என்ற இடத்திலே வீரபத்திரருக்கு கோவில் அமைத்திருக்கிறார்கள். நாயக்கர் காலத்து கட்டடக்கலையிலே மிக முக்கியமான ஒரு கோவிலாக இது சொல்லப்படுகிறது. மூன்றாவது விடை லிங்க வழிபாடு, கண்ணகி வழிபாடு. இந்த விடையையும் ஒரு மாணவர் தெரிவு செய்திருக்கிறார். லிங்க வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் இது சிந்து வழியிலே காணப்பட்டிருக்கிறது. கூம்பு வடிவிலான கற்கள் கிடைத்திருக்கிறது. எனவே அது லிங்கமாக இருக்கலாம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் கண்ணகி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சிந்து வழியிலே கண்ணகி வழிபாடு இருக்கவில்லை. பெண் தெய்வங்கள் வழிபட்டிருக்கிறார்கள், தரைப்பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கிறார்கள், நதிகளை வழிபட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் கண்ணகி வழிபாடு இருந்ததா என்று சொன்னால் சிந்து வழியிலே கண்ணகி தொடர்பான ஆதாரங்கள் கிடையாது. கண்ணகி வழிபாடு சேர நாட்டிலே இருந்து கஜவாகு மன்னனால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சேர நாட்டிலே சிலப்பதிகாரத்தினுடைய வருகைக்கு பிறகுதான் கண்ணகியினுடைய வழிபாடு. அப்போ சிலப்பதிகாரம் சங்கமரிய காலத்திலே வரக்கூடிய இலக்கியங்களில் ஒன்றாக இந்த சிலப்பதிகாரம். எனவே சங்கமரிய காலத்துக்கு பிற்பகுதியிலே தான் இந்த கண்ணகியினுடைய வழிபாடு இங்கு அறிமுகமாகிறது. ஐந்தாவது விடை யம வழிபாடு, ரிஷி வழிபாடு. இதனை யாரும் தெரிவு செய்யவில்லை. இந்த யம வழிபாடு, ரிஷி வழிபாடு இரண்டுமே வேத காலத்திலே காணப்பட்ட. இதிலே மாணவர்கள் உங்களுக்கு இந்த வேத காலத்தில் காணப்பட்ட பஞ்சமகா யக்ஞங்கள் எவை என்ற வினாவை ஒரு உதிரி வினாவாக கேட்கிறேன். தெரிந்த மாணவர்கள் கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் நிலவியதாக கருதப்படுகின்ற வழிபாட்டு முறைகளை கொண்ட தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது நான்காவது விடை பசுபதி வழிபாடு, தரைப்பெண் வழிபாடு என்பதே இந்த வினாவுக்கு சரியான விடை. இரண்டாவது வினா, உயர் பிரம்மம் ஒன்றே அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை என குறிப்பிடும் உபநிடதம் எது? உயர் பிரம்மம் ஒன்றே அதற்கப்பால் ஒன்றுமில்லை என குறிப்பிடும் உபநிடதம் எது? சரியான விடை நான்காவது விடை பிரசன்ன உபநிடதம். இது 13 மாணவர்கள், அதாவது 38% மாணவர்கள் இந்த சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏனைய விடைகளையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது முண்டக உபநிடதம் என்று எடுத்து பார்த்தால், முண்டக உபநிடதத்திலே உலகம் தொடர்பான சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பிரம்மத்திலிருந்து உலகம் தோன்றியது என்ற கருத்து இந்த முண்டக உபநிடத்தில் இருக்கிறது. அங்கே சிலந்தியிலிருந்து நூல் உற்பத்தியாவதைப் போல, அதே போல் மண்ணிலிருந்து சட்டி பானைகள் தோன்றுவதைப் போல பிரம்மத்திலிருந்து உலகம் தோன்றியது என்ற கருத்து முண்டக உபநிடத்தில் காணப்படுது. அதே போல் தைத்திரிய உபநிடத்தை பொறுத்த வரைக்கும் தைத்திரிய உபநிடத்திலே இந்த குருகுல கல்வியை முடித்து செல்லுகின்ற மாணவனுக்கான குருவினால் வழங்கப்படுகின்ற ஆலோசனைகள் இடம்பெறுகிறது. சத்தியம்பத, தர்மம் சர, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, இப்படியான அந்த ஒழுக்க கருத்துக்களை தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது. சாந்தோக்கிய உபநிடதத்திலே ஸ்வேதகேது உத்தாலகருக்கு இடையிலான உரையாடல், பிரம்மம் பற்றிய உரையாடல் அங்கு இடம்பெறுகிறது. அதிலே ஆலம்பிதையிலிருந்து ஆலவிருட்சம் தோன்றுவதைப் போல பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது என்கின்ற சிந்தனை. அதே போல் உப்புக்கள் உப்பு நீர் முழுவதும் கரைந்த பின்பு அந்த நீரிலே சூக்குமமாக இருப்பதைப் போல இந்த பிரம்மமானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூட்சுமமாக இருக்கிறது. இப்படியான விளக்கங்கள் இந்த சாந்தோக்கிய உபநிடத்திலே காணப்படுகிறது. ஐந்தாவது விடை பிருகதாரண்ய உபநிடத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பிருகதாரண்ய உபநிடத்திலே உலகின் அடிப்படை யாது என்றொரு வினா அங்கு இடம்பெறுகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மேற்கோளிலே குறிப்பிடப்பட்ட உயர் பிரம்மம் ஒன்றே அதற்கு அப்பால் ஒன்றுமில்லை என்கின்ற இந்த மேற்கோள் இடம்பெறுகின்ற உபநிடதம் பிரசன்ன உபநிடதம் ஆகும். இந்த விடை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம், நீங்கள் அதிகமாக எழுத வேண்டும், உயர் புள்ளிகளை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேறு வேறு குறிப்புகளை எல்லாம் விடையளிக்க முயற்சி செய்கிறீர்கள். அவற்றை விடுத்து ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியோடு நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு சிறந்த புள்ளிகள் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மூன்றாவது வினாக்கு செல்கின்றோம். மூன்றாவது வினா பகவத்கீதை இடம்பெற்றுள்ள பர்வம். இப்போ மகாபாரதத்திலே ஒரு பகுதியாக வரக்கூடியது பகவத்கீதை. இந்த பகவத்கீதை எந்த பகுதியிலே எந்த பர்வத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்பது தான் வினா. ஸோ இந்த வினாவுக்கு சரியான விடை இரண்டாவது விடை பீஷ்ம பருவம். 65% மாணவர்கள் சரியான விடையை வழங்கியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஏனைய பருவங்களையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். முதலாவது துரோண பருவம். இந்த துரோண பருவத்திலே துரோணாச்சாரியாருடைய போர் முறைகள், அதே போல் அபிமன்யுவினுடைய, அதாவது அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யு சக்கரவியூகத்திலே மாட்டுண்டு அந்த சக்கரவியூகத்திலே அவன் இறக்கின்ற வரையான செய்திகள், இதெல்லாம் இந்த துரோண பருவத்திலே இருக்கிறது.
மூன்றாவது சல்லிய பருவத்தையும் தெரிவு செய்திருக்கிறீர்கள். சல்லிய பருவம் என்பது கர்ணனுடைய தேரோட்டியாக இருந்த அந்த சல்லியன் என்கின்ற அரசன், அந்த சல்லியனுடைய தலைமையிலே போர் நடைபெறுகிறது. அந்த போருடைய தன்மைகள், அதேபோல் அவன் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்ததன் பின்னால் ஏற்பட்ட விளைவுகள், அதேபோல் துரியோதனனுடைய இறுதி, இப்படியானவையெல்லாம் இந்த சல்லிய பருவத்திலே இடம்பெறுகிறது. நான்காவது விடை விராட பருவம். விராட பருவத்தையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். விராட பருவம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு பாண்டவர்கள் கௌரவர்களோடு சூதாடுகிறார்கள். அந்த சூதிலே தோற்றதன் பின்பு அவர்களுடைய நிபந்தனை 12 வருடங்கள் வனவாசகம், அதற்கு பிறகு 1 வருடம் அஞ்ஞாதவாசம் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை. அந்த நிபந்தனையின்படி அவர்கள் தங்களுடைய உருவை மறைத்து இருந்த செய்திகளை கூறுவது விராட பருவம். ஐந்தாவது விடை சொர்க்க ஆரோகண பருவம். இந்த பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு போவதல் தொடர்பான விடயங்கள் அதை சொல்லுகின்ற பகுதி இந்த மகாபாரதத்தினுடைய இறுதி பகுதியாக அமைவது சொர்க்க ஆரோகண பருவம் அல்ல சொர்க்க வாயில் ஆரோகண பருவம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த மகாபாரதத்தினுடைய 18 பருவங்களிலே பீஷ்ம பருவம் என்கின்ற பகுதியில்தான் பகவத்கீதை இடம்பெற்றுள்ளது என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். நான்காவது வினா இலங்கையின் திருக்கோவில் வரலாற்றில், இலங்கையில் உள்ள திருக்கோவில்களுடைய வரலாற்றிலே ராஜராஜேஸ்வரம் எனும் பெயரில் கோவில் அமைக்கப்பட்ட காலம். அப்போ ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லப்படுவது திருக்கேதீச்சரம் ஆலயம் அல்லது மன்னாரிலே இருக்கக்கூடிய ஆலயத்தை நாங்கள் ராஜராஜேஸ்வரம் என்று சொன்னோம். சரி, இப்போ இந்த கோயிலங்களுக்கு எங்கே இருந்தது என்றது நினைவில்லை, பரவாயில்லை. இப்போ ராஜராஜேஸ்வரம் என்று சொன்னால் இந்த பெயர் யாரோடு தொடர்புடையது என்றால் ராஜராஜனோடு தொடர்புடையது. அப்போ ராஜராஜன் யார்? சோழர் காலத்து மன்னன். அப்போ சோழர் காலம் இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்திய காலம் எது? இலங்கையின் புலனறுவை காலத்திலே சோழர்களுடைய ஆதிக்கம் இலங்கையில் இருந்தது. அப்போ இப்படி கூட நாங்கள் விடையை கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு சரியான விடை 2வது விடை புலனறுவை காலம். அதிகளவான மாணவர்கள் இந்த புலனறுவை காலம் தெரிவு செய்தாலும் ஏனைய விடைகளையும் தெரிவு செய்திருக்கிறீர்கள். அனுராதபுர காலம் என்று சொல்வது, அனுராதபுர காலம் புலனறுவைக்கு முற்பட்ட காலம். இங்கு கதிர்காமம் ஆலயம், அதேபோல் உப்புள்வன் ஆலயம், வசபகுலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம், இப்படியான பல கோவில்கள் இந்த அனுராதபுர காலத்திற்குரியதாக விளங்குகிறது. ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், கைலாசநாதர் கோயில், உரும்புராயில் இருக்கக்கூடிய கருணாகர பிள்ளையார் ஆலயம், இப்படியான ஆலயங்கள் இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒல்லாந்தர் காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்திலே ஆலயங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. போர்த்துகேயர்களுடைய காலத்திலே ஆலயங்கள் சிதைக்கப்பட்டதைப் போல ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலும் ஆலயங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் ஒல்லாந்தர் ஆட்சியினுடைய பிற்பகுதியிலே மீண்டும் ஆலயங்கள் புனரமைக்க தொடங்கியிருந்தன என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம், பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் 2 சம்பவங்களும், ஒரு பக்கத்திலே ஆலயங்கள் அழிப்புக்குள்ளான சம்பவங்களும் இருக்கிறது, இன்னொரு புறம் ஆலயங்கள் பெரும்பாலும் புனரமைக்கப்பட்டு மறுமலர்ச்சி அடைந்த காலமும் இந்த ஆங்கிலேயர் காலத்தை நாங்கள் சொல்லலாம். அப்போ அந்த வகையில் இலங்கையினுடைய திருக்கோயில் வரலாற்றில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரில் கோவில் அமைக்கப்பட்ட காலம் புலனறுவை காலம் என்பது சரியான விடை. 5வது வினா சேயோன்மேய மைவரை உலகமும் என்ற வரிகள் மூலம் முருகனை போற்றுகின்ற சங்க இலக்கியம். அப்போ சேயோன் மேய மைவரை உலகமும் என்ற வரிகள் மூலம் முருகனை போற்றுகின்ற சங்க இலக்கியம். சரியான விடை தொல்காப்பியம். 47 விதமான மாணவர்கள் இதற்கு விடையளித்திருக்கிறீர்கள். சரியான விடை. ஏனைய விடையை மாணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இப்போ தொல்காப்பியம் என்று சொல்லுகின்ற பொழுது இலக்கண நூலாக இருந்தாலும் அங்கு தமிழகத்தினுடைய 5 நிலங்கள், அந்த நிலம் தொடர்பான மக்களுடைய வாழ்வியல் அம்சங்கள், அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு பெரும்பாலும் சொல்லுகின்ற நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் தான் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என்று இந்த 5 நிலங்களுக்கான பண்பாட்டு ஒழுக்கம், வழிபாட்டு அம்சங்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். இப்போ ஏனைய நூல்களையும் மாணவர்கள் தெரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பரிபாடல், இந்த பரிபாடல் ஒரு சங்க இலக்கியம். இங்கு முருகன் பற்றிய செய்திகள் இந்த பரிபாடலிலே அதிகமாக இருக்கிறது. இந்த பரிபாடலில் முருகனை செவ்வேள் என்ற பெயரால் குறிப்பிடுகின்றது. பரிபாடல் முருகனை செவ்வேள் என்ற பெயரால் குறிப்பிடுகிறது என்ற குறிப்பு உங்களுக்கு ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிலிருந்து எடுத்தப்படுகிறது. அதேபோல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களாக சங்க இலக்கியங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது. இந்த விடையையும் 10 மாணவர்கள், கிட்டத்தட்ட 29 விதமான மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த திருமுருகாற்றுப்படை முருகனுடைய 6 படை வீடுகளை பற்றி கூறுகிறது. பிராமணிய வழிபாட்டுக்கும் நாட்டார் வழிபாட்டையும் இணைத்து கூறுகின்ற நூலாக அமைகிறது என்று சொல்லப்படுகிறது.
மூன்றாவது வெற்றி வேட்கை. இந்த வெற்றி வேட்கை என்பது உங்களுக்கு தெரியும், சிறுவயதிலே படித்திருப்பீர்கள். அதிவீரராம பாண்டியன் என்கின்ற மன்னனால் இயற்றப்பட்டது. விநாயகரை பற்றிய ஒரு நூல். அந்த வகையில் இந்த விடையை யாரும் தெரிவு செய்யவில்லை. எனவே இதில் ஒரு தெளிவு இருக்கிறது. இது விநாயகர் பற்றிய ஒரு நூல் என்பது உங்களுக்கு தெளிவு. நான்காவது கந்தபுராணத்தையும் 5 மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். கந்தபுராணம் கச்சியப்பராலே இயற்றப்பட்டது. அது வடமொழி ஸ்கந்த புராணத்தை தழுவி தமிழில் தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. முருகனுடைய தோற்றம், வரலாறு, சூரபத்மனை வதம் செய்தது, இப்படியான செய்திகளை எல்லாம் இந்த கந்தபுராணம் சொல்லுகிறது. இப்போ இங்கே வினா, இந்த சேயோன் மேய மைவரை உலகமும், அதாவது மலை சார்ந்த நிலம் முருகனுக்குரியது, முருக வழிபாட்டுக்குரியது என்ற கருத்தை எங்களுக்கு தெளிவாக தருகின்ற சங்க இலக்கியம் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. விடை எழுதிய சரியான விடையை தெரிவு செய்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். 6வது வினா பாருங்கள். ஒரு சீவனுக்கும் இன்னும் ஒரு சீவனுக்கும் இடையில் வேறுபாடு உண்டு என்பதை விளக்குகின்ற மத்துவருடைய பேதம். இப்போ மத்துவரை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் விசிட்டாத்வைதம் வந்திருக்கிறது, அதற்கு முன் வருடத்திலே அத்வைதம் வந்திருக்கிறது. ஆகையினால் இந்த வருடம் ஒன்றில் மத்துவர் வரலாம், அல்லது மீண்டும் அத்வைதத்தை எதிர்பார்க்கலாம், அல்லது அத்வைதம் துவைதமாக ஒப்பீடு வரலாம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த வினாவை எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வேதாந்தத்திலிருந்து ஒரு வினா கட்டாயமாக வந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த முறை துவைதம் வரலாம் என்றது ஒரு எதிர்பார்ப்பு. சில வேளைகளில் அத்வைதமும் வரலாம், அல்லது ஒப்பீடாகவும் வரலாம். அப்போ இங்கே ஒரு சீவனுக்கும் இன்னொரு சீவனுக்கும் இடையில் வேறுபாடு உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது மத்துவரை பொறுத்த வரைக்கும் 3 பொருட்களுக்கும் இடையில் வேறுபாடு உண்டு என்று விளக்குகிறார். இப்போ விசிட்டாத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனுக்கும் உலக உயிர்களுக்கு இடையில் தொடர்பு இருக்கிறது, அங்கி தொடர்பு, சரீர சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லுவார். ஆனால் மத்துவரோ இந்த 3 பொருள்களுக்கு இடையிலையும் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி 3ஐயும் பேதப்படுத்தி கூறுகிறார். அவர் பேதப்படுத்தி கூறுகின்ற பொழுது ஒரு சீவனுக்கும் இன்னும் ஒரு சீவனுக்கும் வேறுபாடு உண்டு என்பதை விளக்குவதற்கு சீவ பரஸ்பர பேதத்தை முன்வைக்கிறார். இப்போ 4வது விடை சீவ பரஸ்பர பேதம். ஏனைய விடைகளை பொறுத்தவரை ஏனைய விடைகளையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். முதலாவது அப்ரசித்தி கொள்கை என்று சொல்வது ராமானுஜர் முன்வைக்கின்ற ஒரு வாதம், விசிட்டாத்வைதத்திலே வரக்கூடிய ஒரு வாதம். நான் முதலே சொன்னது போல இந்த 3 பொருட்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்குது, அது பிரிக்க முடியாத தொடர்பு என்பதைத்தான் இந்த அப்ரதட்சித்தி கொள்கை விளக்குகிறது. அதாவது கத்தியிலிருந்து பிடியை பிரிப்பதைப் போல உலகிலிருந்து உயிர்களை பிரிக்கலாம், ஆனால் பழத்திலிருந்து எப்படி சுவையை பிரிக்க முடியாதோ அதே போல ஈஸ்வரனிலிருந்து உயிர்களையோ உலகத்தையோ பிரிக்க முடியாது. இதை சொல்லுவதுதான் அப்ரதட்சித்தி கொள்கை. 2வது பேதாபேதம் என்று சொல்வது இதுவும் ராமானுஜரால் முன்வைக்கப்பட்டது. ராமானுஜர் சொல்கிறார் என்ன, இந்த 3 பொருட்களுக்கும் இடையில வேறுபாடும் இருக்கிறது, வேறுபடுத்த முடியாத இணைப்பும் இருக்கிறது. 3க்கும் இடையில் வேறுபாடும் இருக்கிறது. அது எப்படி வேறுபாடு என்றால், ஒரு உயிருக்கும் உலகிற்கும் வேறுபாடு இருக்குது, ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும், அதே போல் ஒரு சடப்பொருளுக்கும் இன்னொரு சடப்பொருளுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்வரனோடு தொடர்படுத்தி பார்க்கக்குள்ள ஒரு முழு பொருளுடைய பகுதிகள். இப்போ நாங்கள் சொல்லுவோம் இதை சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், சுவகத பேதம் என்று சொல்லுவோம் இல்லையா. இது தொடர்பாக நான் விசிட்டாத்வைதம் தொடர்பாக ஒரு தனியான ஒரு காணொளி தருகிறேன், அதிலே நீங்கள் இது பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே இந்த சுவகத பேதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முழு பொருளுக்கும் பகுதிகளுக்கும் இடையிலான தொடர்பு என்று சொல்லுவார். இந்த தொடர்புகளைத்தான் பேதாபேதம் என்று சொல்லுவது. 3 பொருட்களுக்கும் இடையில பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு என்று சொல்லுவது இந்த அப்ரதட்சித்தி கொள்கை, பேதாபேத கொள்கை என்பனவாகும். ஏகான்மவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மா ஒன்று என்று கூறுவது ஏகான்மவாதம். இந்த வாதத்தை முன்வைத்தவர் சங்கரர். அப்போ சங்கரர் ஏன் இந்த ஏகான்மவாதம் முன்வைக்கிறார் என்று சொன்னால், உபநிடதங்கள் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லி கூறுது. அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்ம பிரம்மா என்றெல்லாம் உபநிடதம் சொல்லும். அதாவது பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று, ஆன்மாவே பிரம்மம் என்ற கருத்தை உபநிடதங்கள் சொல்லும். அப்போ உபநிடதங்கள் ஆன்மாவே பிரம்மம் என்று சொன்னதுனால சங்கரர் பிரம்மத்துக்கு ஒரே ஒரு நிலை நிர்குண நிலையை மட்டும் சொன்னதுனால, நிர்குண நிலையில் இருக்கும் பிரம்மம் மாயையால சகுண நிலை போல தெரிகிறது என்று சொல்கிறார்.
அப்போ அவர் நிர்குண நிலை என்று ஒரே ஒரு பிரம்மத்தை சொல்கிறார். அந்த ஒரே ஒரு பிரம்மம் தான் ஆன்மாவாக தெரியும். அப்போ பிரம்மம் ஒன்று என்பதனால் ஆன்மாவும் ஒன்று. இதுதான் சங்கரருடைய வாதம். அதனால தான் ஏகான்ம வாதம். அந்த ஆன்மாவுக்கு பெயர் பரமான்மா. இந்த பரமான்மாவானது அவித்தையினால் பல ஜீவான்மாக்களாக தெரிகிறது என்று சொல்லி சங்கரர் தொடர்ந்து போகிறார். அப்போ ஏகான்மவாதம் சங்கரால் முன்வைக்கப்பட்டது. ஐந்தாவது பாருங்கள், இந்த சீவேஸ்வர பேதம் என்று சொல்வது, இந்த சீவேஸ்வர பேதம் மத்துவரால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு சீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையிலான பேதத்தை குறிப்பது, சீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையிலான வேறுபாட்டை குறிப்பது. இங்க வினா என்பது ஒரு சீவனுக்கும் இன்னும் ஒரு சீவனுக்கும் இடையிலான வேறுபாடு என்பதனால் இது பொருந்தாத விடை. சரியான விடை 4வது விடை. 7ஆம் வினாக்கு செல்கின்றோம். சிறிய ஆழம் விதையிலிருந்து பெரிய ஆலமரம் தோன்றுவது போல நுண்ணிய பிரம்மத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்டது என குறிப்பிடுகின்ற உபநிடதம் எது? அப்போ இந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் ஏற்கனவே 2வது வினாவிலே நாங்கள் பார்த்து விட்டோம். 2வது வினாவிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இங்கே என்ன வினா? சிறிய ஆழம் விதையிலிருந்து பெரிய ஆலமரம் தோன்றுவது போல நுண்ணிய பிரம்மத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற உபநிடதம் எது? சரியான விடை சாந்தோக்கிய உபநிடதம். 71 விதமான மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள். ஏனைய விடைகளையும் மாணவர்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது முண்டக உபநிடதம். இந்த முண்டக உபநிடதம் பற்றியும் முதலே பேசியிருக்கிறோம். சிலந்தி மண் தொடர்பான விஷயங்களை, சிலந்தியிலிருந்து உமிழ்நீர் வந்து அதிலே சிலந்தி விலையை பெற்றுவதை போல பிரம்மம் தண்ணிலிருந்தே உலகத்தை தோற்றுவித்தது என்று சொல்கிறது. அதேபோல் மண்ணிலிருந்து சட்டிபானைகள் வருவதைப் போல பிரம்மத்திலிருந்தே பிரபஞ்சம் வந்தது என்ற கருத்து முண்டக உபநிடத்தில் இருக்கிறது. கேன உபநிடத்தை பொறுத்த வரைக்கும் கேன உபநிடதம் பிரம்மம் பற்றி சொல்லுகின்ற பொழுது எதனை கண்ணால் காண முடியவில்லையோ, கண்கள் எதனால் காண்கின்றனவோ அதுவே பிரம்மம் என்று சொல்லி இப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு போகும். மாண்டூக்கிய உபநிடத்தை பொறுத்த வரைக்கும் அயமாத்ம பிரம்மா என்ற மகா வாக்கியம் இங்கே மாண்டூக்கிய உபநிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபநிடதங்களிலே மிகவும் சிறியது என்று சொல்லப்படும். இங்கே அயமாத்ம பிரம்மா என்கின்ற இந்த மகா வாக்கியம், இந்த ஆன்மா பிரம்மம் என்கின்ற மகா வாக்கியம் இருக்கிறது. இந்த மாண்டூக்கிய உபநிடத்தில் இருந்துதான் கௌடபாதராலே மாண்டூக்கிய காரிகை முன்வைக்கப்படுகிறது. அந்த மாண்டூக்கிய காரிகையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ஆதிசங்கரால் அத்வைதம் என்கின்ற சிந்தனை உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 5வது பிருகதாரண்ய உபநிடதத்தை பொறுத்த வரைக்கும் பிருகதாரண்ய உபநிடதம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மத்தினுடைய அம்சங்கள் என்று சொல்லி, இந்த பிரம்மம் எதுவாக இல்லை என்று சொல்லலாமே தவிர இதுதான் பிரம்மம் என்று சொல்ல முடியாது என்பதை பிருகதாரண்ய உபநிடதம் சொல்லுது. இந்த நேதி என்று சொல்லுவோம் இல்லையா? சூரியன் பிரம்மமா என்றால் இல்லை, சந்திரனா பிரம்மம் இல்லை, நெருப்பா பிரம்மம் இல்லை, இடிமின்னலா இல்லை. இப்போ நேதி இது இல்லை என்று சொல்லலாமே தவிர இதுதான் பிரம்மம் என்று கூற முடியாது என்ற சிந்தனையை பிருகதாரண்ய உபநிடதம் சொல்லுது. இங்கே அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற மகா வாக்கியம் இந்த பிருகதாரண்ய உபநிடத்திலே இடம்பெறுகிறது. அப்போ இந்த வினாவுக்குரிய சரியான விடை சாந்தோக்கிய உபநிடதம். விடை எழுதிய மாணவர்கள், முயற்சி செய்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். 8வது வினா பாருங்கள் பிள்ளைகள். சிவஞான போதத்தில் பதி பசு பாசம் எனும் முப்பொருள்களும் உண்டு என்பதற்கு ஏதுக்கள் கூறுவது. ஏது கண்டா காரணம். அப்போ சிவஞான போதம் உங்களுக்கு தெரியும், மெய்கண்ட சாஸ்திரங்களிலே தலையாய நூல் சிவஞான போதம். இந்த மெய்கண்ட தேவரால் இயற்றப்பட்டது. இந்த சிவஞான போதத்திலே முப்பொருள் பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நூலில் இந்த முப்பொருள்களும் உண்மையானவை உண்டு என்பதற்கு காரணங்கள் எந்த பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது என்று வினா அமைகிறது. அப்போ சிவஞான போதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் 4 பகுதிகளை கொண்டது. பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல் என்கின்ற 4 பகுதிகளை கொண்டது சிவஞான போதம். அப்போ 4 பகுதி இருக்குன்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். விபூதி இயலிலே இந்தக்கான விடை இருக்காது. அப்போ விபூதி இயல் எங்கே இருக்குது என்றால் ஆறுமூனாவலருடைய சைவ வினா விடை 2ஆம் புத்தகத்தில் இந்த விபூதி என்பதன் பொருள் என்ன, அது விபூதி எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதனுடைய முறை என்ன, எவ்வாறு அணிய வேண்டும், அந்த விபூதிக்கான விதிமுறைகள் என்ன, அதை அணிவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இப்படியான விடயங்களை சொல்வதுதான் இந்த விபூதி இயல் என்கின்றது. அது ஆறுமூனாவலருடைய சைவ வினா விடை 2ஆம் புத்தகத்தில் இருக்கிறது. அப்போ ஏனைய பகுதிகளில் பிரமாண இயலிலே தான் இந்த முப்பொருள்களுக்குமான இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கும். அப்போ
இந்த பிரமாண இயலிலே தான் முப்பொருள்களும் உண்டு என்பதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதற்கு பெரும்பாலான 65 விதமான மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இலக்கண இயலையும் சில மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். இலக்கண இயல் என்பது இந்த முப்பொருள்களுடைய இலக்கணங்களை கூறுவது. இப்போ வினா முப்பொருளும் உண்டு என்பதற்கான ஹேதுக்கள், 3 பொருளும் உண்டு என்று கூறுகின்ற பகுதி எதுன்னு கேட்டிருக்கு. ஆனால் இலக்கண இயல் அந்த முப்பொருளுக்குமான இலக்கணங்களை கூறுவது. 3வது சாதன இயல் என்று சொன்னால், சாதனம் என்றால் கருவி என்று சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஆன்மா தன்னுடைய அறியாமையை நீக்கி சிவஞானத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள், என்னென்னத்தை கருவியாக கை கொள்ளலாம், என்னென்ன வழிகளை பின்பற்றலாம் என்று சொல்லுவதுதான் இந்த சாதன இயல். 4வது பயனியல். பயனியல் யாரும் தெரிவு செய்யவில்லை. பயனியல் என்று சொன்னால் பயன், அதாவது இறைவனை ஆன்மா அடைந்ததற்கான வழிகள், அந்த இறைவனை அடைந்ததன் பின்னால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்ன, இயல் தன்மைகள், இறைவனை அடைந்தவர்களுடைய தன்மை என்ன, இப்படியான விடயங்களை சொல்லுவது பயனியலாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த 8ஆம் வினாக்கு சரியான விடை பிரமாண இயல். 9வது வினா பாருங்கள் பிள்ளைகள், சோழர் ஆட்சியில் வைணவம். இப்போ சோழர் ஆட்சியில் வைணவம் என்ற வினாவுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற விடைகள் 5ம் பொருத்தமான விடைகள் போல தான் இருக்கும். இந்த வினா எங்களுடைய வினாத்தாளிலே 46 தொடக்கம் 50 வரையான அந்த வினாக்களை அடிப்படையாக கொண்டது. அதாவது இந்த 5ல் 1 பொருந்தாதது அதை தெரிவு செய்யும்படி எங்களுக்கு தருவார்கள் இல்லை, 5 வினாக்கள். அந்த 5 வினாக்களின் அடிப்படையில் தான் இந்த 9வது வினா அமைந்திருக்கிறது. இங்கு தெளிவாக கவனிக்க வேண்டிய விடயம் சோழர் ஆட்சியில் வைணவம். இப்போ சோழர்களுடைய ஆட்சி மரபிலே வைணவம் எப்படி இருந்தது, அதாவது சோழர்களுடைய ஆதரவாக இருக்கலாம், சோழர் மன்னர்களுடைய பணிகளாக இருக்கலாம், இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கேட்க போகிறோம். இப்போ 1வது விடை, நாதமுனிவர் யமுனாச்சாரியார்கள் வைணவ குருமாராக விளங்கினார்கள். இப்போ இதற்கும் அரசனுக்கும் என்ன தொடர்பு, அரசனுடைய அதிகாரங்கள் இங்கே வருதாண்டா இல்லை, அப்போ அது இங்கே பொருத்தமில்லை. ஆழ்வார் மரபு ஆச்சாரியர் மரபாக வளர்ச்சி அடைந்தது என்றால் பல்லவர் காலத்திலே ஆழ்வார்களாக இருந்தார்கள், வைணவத்தை வளர்த்தார்கள். சோழர் காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆழ்வார் என்ற பெயர் வரவில்லை, இங்கு யமுனாச்சாரியார், இப்படி இந்த ஆச்சாரியார் என்ற பெயரிலே அவர்கள் வைணவ குருமார்களாக வளர்ச்சி அடைந்தார்கள். 3வது திருவரங்கம் ஆலயத்தில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. இப்போ திருவரங்கம் என்பது வைணவ ஆலயம், கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. கோபுரங்கள் யாரால் அமைக்கப்பட்டன, அரசர்களால் அமைக்கப்பட்டன. அப்போ அதனால் இந்த சோழர் ஆட்சியிலே அரச ஆதரவோடு நடைபெற்றது திருவரங்கம் ஆலயத்தில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டன என்ற செய்தி. 4வது வடகலை வைணவம் தென்கலை வைணவம் பற்றிய சிந்தனைகள் வளர்ச்சி அடைந்தன என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு, வைணவ தத்துவாசிரியர்கள், வைணவவாதிகள். அவர்களால் வடகலை தென்கலை ஆகிய வைணவ மரபுகள் வளர்ச்சியடைந்து வந்தன. 5வது ராமானுஜர் வேதாந்த திரயம் கத்திய திரயம் முதலான நூல்களை இயற்றினார் என்று சொன்னால் அது ராமானுஜருடைய பொறுப்பு. ராமானுஜரால் வைணவம் சார்ந்த இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. அப்போ ஆக இந்த வினா 5 விடைகளில் இந்த கூற்றுக்கு மிக பொருத்தமான விடை என்ற அடிப்படையில் பார்த்தால் சோழர்களுடைய ஆட்சியில் என்று சொல்லுகின்ற பொழுது சோழ மன்னர்களுடைய அனுசரணையில் அவர்களுடைய ஆதரவோடு நடைபெற்ற நிகழ்வு என்பது 3வது. அப்போ திருவரங்கம் ஆலயத்தில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டன என்பதுதான் மன்னர்களால் புரியப்பட்ட பணி. எனவே இது இந்த வினாவுக்குரிய சரியான விடை. 10வது வினா, ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் என அழைக்கப்பட்ட கோவில். ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் என அழைக்கப்பட்ட கோவில் உங்களுக்கு தெரியும். இது ராஜசிம்மன் என்று சொல்லக்கூடியவன் பல்லவகால மன்னன். எனவே பல்லவர் காலத்து கோவிலாக இது இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக இருந்தால் இதிலே ஒரு விடை தஞ்சை பெரிய கோவில் வராது என்பதை கண்டுபிடிக்கலாம். தஞ்சை பெரிய கோயில் சோழர் காலத்திலே ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்டது. அது தென்திசை மேரு பிரகதீஸ்வரம் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது. எனவே அது இங்கு வராது. சரியான விடை காஞ்சி கைலாசநாதர் கோவில். 71 விதமான மாணவர்கள் அந்த சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறீர்கள். ஏனைய விடைகளை பொறுத்த வரைக்கும் பனைமலை கோவில் இது பல்லவர் காலத்துக்குரியது, ராஜசிம்மனாலே அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். இது தாளகிரீஸ்வரர் ஆலயம் என்றும் சொல்லப்படும். பனைமலை கோயில் இதுவும் ராஜசிம்மனுடைய கோயில்தான், தாளகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுது. 2வது தர்மராஜ ரதத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள். தர்மராஜ ரதம் என்பது நரசிம்மவர்மனாலே, முதலாம் நரசிம்மவர்மனாலே, மாமல்லன் என்று சொல்லக்கூடிய நரசிம்மவர்மனாலே அமைக்கப்பட்டது. பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய ரத கோவில்களிலே ஒன்று.
இந்த கோவிலுக்கு அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிருகம் என்று பெயர். அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிருகம் என்று இந்த தர்மராஜ ரதத்துக்கு பெயர் இருக்கிறது. மூன்றாவது கடற்கரை கோவில். இந்த கடற்கரை கோவில் ராஜசிம்மனால் அமைக்கப்பட்டது. ராஜசிம்மனால் அமைக்கப்பட்ட கற்றளி கோவில். இது ஜலசயனம் என்று சொல்லப்படும். இந்த கடற்கரை கோவில் ஜலசயனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் பல்லவர் கால கட்டடக்கலையினுடைய உச்சகட்டத்தை காட்டக்கூடியது. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் இது ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் என்று அழைக்கப்படுது. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஒரு மன்னர்கள், ஒரு வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வரார்கள். படையெடுத்து வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றின பிற்பாடு இந்த கைலாசநாதர் கோவிலை கண்டு அதனுடைய அழகு, கட்டுமானம் என்பவற்றிலே தங்களை மறந்து தாங்கள் கொள்ளையடித்தவை, தாங்கள் போரிலே பெற்ற வெற்றிகள், அந்த வெற்றியின் விளைவாக தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் எல்லாவற்றையும் அந்த கோவிலிலே கொட்டிவிட்டு அந்த கோவிலை கட்டுவித்த ஸ்தபதிகள், இந்த கோவிலை கட்டிய ஸ்தபதிகளை தங்களோடு அழைத்து சென்று இந்தியாவிலே புதியதொரு கலைப்பாணியை உருவாக்கினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த மன்னர்கள் யார் தெரிந்தால் கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். ரைட். ஸோ அந்த வகையில் பிள்ளைகள் இந்த 10 வினாக்கள், இந்த 10 வினாக்களுக்கும் 34 மாணவர்கள் நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். முயற்சி செய்து உங்களால் முடிந்த அளவுக்கு புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் இந்த 9வது வினா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான வினாவாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் 6 பேர் தான் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள். ஏனையவர்கள் தவறுதலான விடைகளை வழங்கியிருக்கள். அது கொஞ்சம் உங்களை சிந்திக்க தூண்டி இருக்கிற ஒரு வினாவாக இருக்கும். எனவே வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் 50 வினாக்களும் இலகுவான வினாக்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சிந்திக்க தூண்டக்கூடிய வினாக்களும் வரலாம். எனவே கொஞ்சம் நிதானமாக வாசித்து யோசித்து விடைகளை வழங்கினால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட். அந்த வகையில் பிள்ளைகள் பகுதி 1 நீங்கள் நிறைவாக பயிற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பரீட்சை வினாத்தாளிலே 50 புள்ளிகளுக்கு பகுதி 1 வினாக்கள் இருக்கின்றன. எனவே அந்த 50 புள்ளிகளை நீங்கள் அழகாக பெற்றுக்கொள்ள முடியும். 50 புள்ளி எடுத்தாலே உங்களுக்கு சி என்ற ரிசல்ட்ஸுக்கு நீங்கள் அண்மித்து விடலாம். இல்லையா, அங்கால பகுதி 2லே 5 புள்ளி எடுத்தாலே சி வந்துடும். அப்போ இந்த 50 புள்ளி எடுத்தாலே எஸ் என்கின்ற ரிசல்ட்ஸ் உங்களோட கையில் இருக்கும். அங்கால 5 புள்ளியில் சி எடுத்துடலாம். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் மிக உயர்ந்த பெறுபேறு, இந்த நாகரிகத்திலே மிகச்சிறந்த ஏ என்ற பெறுபேறு எடுப்பதற்கு இந்த பகுதி 1 மிக மிக முக்கியம். எத்தனை பகுதி 1 வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களோ அந்தளவுக்கு பகுதி 2க்கு உங்களுக்கு அது உதவி செய்யும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எனவே நாங்கள் இந்த வினாக்களை முயற்சி செய்த மாணவர்கள் செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பகுதி 1 வினாவிலே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வினாக்கள் தொடர்பாக ஐயங்களோ கருத்துக்களோ குறிப்பிட இருந்தால் தாராளமாக கமெண்ட் செய்யுங்கள். அவற்றுக்கு நான் உரிய முறையிலே பதில் வழங்குகின்றேன். நன்றி மாணவர்களே. மீண்டும் மற்றொரு வினாவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.